அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு உதாரண ஜாதகத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த உதாரண ஜாதகம் என்னுடைய வாடிக்கையாளர்களுடைய ஜாதகம். அவருக்கு 2 குழந்தைகள், ஒரே பிரசவத்தில் பிறந்த 2 குழந்தைகள், அதாவது ட்வின்ஸ் அப்படிங்கிறது. ஒரு குழந்தை அதாவது டேட் ஆஃப் பர்த் 5/4/2010 5/4/2010 இன்னைக்கு 2 குழந்தை பிறகுது. ஒரு குழந்தை 8:38 AM, இன்னொரு குழந்தை 8:39 AM. அதாவது 1 நிமிட இடைவெளியில் பிறந்த இரட்டையரின் ஜாதக வேறுபாடுகளை பற்றி நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த 8:38க்கு பிறந்த குழந்தை 8:38க்கு பிறந்த குழந்தை கொஞ்சம் ஆரோக்கிய குறைவாகவும், கொஞ்சம் எஜுகேஷன்லேயும் கொஞ்சம் வீக்காக இருக்குது, கொஞ்சம் பயந்த சுபாவமாகவும் இருக்குது. அந்த குழந்தை கொஞ்சம் பயந்த சுபாவமாகவும், ஒரு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைபாடாகவும், அவ்வப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி, குறிப்பாக இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள் அந்த குழந்தைக்கு நிறைய இருக்குது. ஆனால் இரண்டாவதாக பிறந்தனா ரொம்ப நேரம் கழிச்சுலாம் பிறகுல, ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் தான். அந்த ஒரே ஒரு நிமிஷம் கழித்து பிறந்த அந்த குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்குது, நல்லா படிக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஸ்கூலில் 2வது ரேங்க் 3வது ரேங்க் வாங்கக்கூடிய, ஒரு 50 பேர் இருக்கக்கூடிய ஸ்கூலில் 2வது ரேங்க் 3வது ரேங்க் வாங்கக்கூடிய நிலையில் முதல் பையனும், 2வது பிறந்த குழந்தை 8:39க்கு பிறந்த குழந்தையும், 8:38க்கு பிறந்த குழந்தை கிட்டத்தட்ட கடைசி ரேங்க்குக்கு, 2த்துக்கும் இடையில் பார்த்திங்கன்னா அந்த 50 பேரில் கிட்டத்தட்ட 45 ரேங்க்குக்கு மேலே வாங்கக்கூடிய நிலையில் முதல்ல பிறந்த குழந்தை இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணார்னா, சில ஜோதிடர்களை கேட்டிருக்காரு. எல்லா ஜோசியரும் என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல ஒரு ஜாதகத்தை கொடுக்கும்போது இந்த 2 குழந்தைகளுக்கும் ஒரே ஜாதகம் தான் ஆக்சுவலாக. அப்போ எப்படி வேறுபடுத்தி காமிப்பதுன்னு பார்க்கும்போது, நம்முடைய மாணவர் ஒருத்தர் மூலமாக எங்கிட்ட வந்தாங்க. அதில் எப்படி வேறுபடுத்தி காமிக்கிறதுன்னு ஒரு ஜோசியர் என்ன சொல்கிறாருன்னா, இதான் அந்த ஜாதகத்துடைய ஜாதகம், 8:38க்கு பிறந்த ஜாதகம். ஒரே ஜாதக நோட்டு தான் என்கிட்ட கொடுத்தது. ஆனால் 2 குழந்தை, அதில் ஒருத்தருக்கு முதல் குழந்தைக்கு இதையே லக்னமாக வைத்துக்கொண்டு, 2வது குழந்தைக்கு 3வது வீட்டை லக்னமாக வைத்துக்கொண்டு சில ஜோசியர் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது லக்னத்துக்கு 12வது வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதால முதல் குழந்தை சுக்கிர தசை ஓடிட்டுருக்கு. ஏன்னா பிறக்கும் போது நடந்த தசை என்ன? கேது திசை, 3 வருஷம் 3 மாதம் 19 நாள். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டேன், பார்த்துருங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் கொடுக்குறேன். இந்த ஜாதகத்தில் ராசி கட்டம் இது முதல் குழந்தைக்கு. 2வது குழந்தைக்கு அப்படியே லக்னம். அதே ஜாதகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, 2வது குழந்தைக்குன்னு இந்த இடத்துல ஒரு லான் போட்டு 2வது குழந்தைக்குன்னு போட்டு ஜாதகருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. அப்போ 2வது குழந்தை நல்லா இருக்குது. காரணம் என்னென்னா, முதல் இப்போ ஓடுறது சுக்கிரதசை, 3 வயசுக்கு பிறகு சுக்கிரதசை ஓடிட்டுருக்கு. அப்போ முதல்ல பிறந்த குழந்தைக்கு சுக்கிரதசை வீக்குன்ற மாதிரியும், 2வது பிறந்த குழந்தைக்கு லக்னத்துக்கு 10வது வீட்டில் சுக்கிரன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளைண்ட்டே அதை ஏற்றுக்கல. ஏன்னா இவருக்கு பிறந்த நேரத்தை வயசு தான் சார் கணிதம் கணிக்கிறாங்க. ஒரு லக்னங்கிறது 2 மணி நேரம் இல்லையா? ஒரு லக்னம் 2 மணி நேரம்னு போகும்போது கிட்டத்தட்ட 6 மணி நேரம் கழித்து யாரோ ஒரு குழந்தை பிறந்த ஜாதகத்தை என்னுடைய 2வது குழந்தைக்கு எப்படி செட் ஆகும்னு தெளிவாக கேள்வி கேட்குறாரு. ஆனால் ஜோதிடர்களுக்கு அது தெரியல. நல்லா யோசித்து பார்க்கணும். இங்கே முதல்ல பிறந்த குழந்தைக்கு லக்னத்தை இதை போட்டாச்சு. 2வது பிறந்த குழந்தைக்கு 3 கட்டத்தை தள்ளி நீங்கள் போடுறீங்கன்னா, 2வது குழந்தை சகோதர ஸ்தானம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அது என்ன லாஜிக்கே இல்லையா அது? ஏன்னா 2வது ஒரு யாரும் பிறக்கலையா? அப்போ 2 மணி நேரத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபுல்லாக ஒரே ஜாதகமா? இது எவ்வளோ முட்டாள்தானம் பாருங்கள். 2 மணி நேரத்தில் பிறந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 12 குழந்தையாக பிறக்குது. நீங்கள் ஒன்றா கூகுளில் போய்ட்டு தட்டி பாருங்கள், ஒரு நாளைக்கு எவ்வளோ குழந்தை பிறகுதுன்னு சொல்லிட்டு கூகுளில் நீங்கள் தட்டி பாருங்கள். 3,75,000 குழந்தை பிறகுது த்ரூ அவுட் வேர்ல்டு. 3,85,000 75,000 குழந்தைங்க ஆவரேஜாக ஒரு நாளைக்கு பிறக்குது. அப்போது ஒவ்வொரு நிமிடமும், ஒரு நிமிஷத்துக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 குழந்தைக்கு மேலே பிறக்குது. இதுதான் லாஜிக். ஒரு நிமிஷத்துக்கே கிட்டத்தட்ட உலகளாவிய. அதனால் இது கேபி முறையில் தான் இது பலன் சொல்ல முடியும். கேபி முறையில் கணிக்கப்பட்ட ஜாதகத்துக்கு இது உடனே நிறைய பேர் சொல்லிட்டாதீங்க, இரட்டை குழந்தைகளுக்கு மட்டும்தான் கேபி முறை அப்படின்னு சொல்லிட்டாதீங்க. இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனுஷனும், ரொம்ப முக்கியமான வார்த்தை, இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனுஷனும் ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இல்லை. அப்போ அந்த ஜாதகத்தை டிகிரி சுத்தமாக நாம் கணிக்க வேண்டும். இது ஒரு பொது ஜாதகம். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 5/4/2010 2010 10 9 8:32 8 AM இந்த ஜாதகம் பிறக்குதுன்னா,
நீங்கள் 9:38 போட்டாலும் இதே ஜாதகம் தான். இன்னொரு காமெடி நான் சொல்கிறேன் பாருங்கள். 5க்கு பதிலாக 6 அப்படின்னு போட்டாலும் இதே ஜாதகம் தான். 7, 8, 9ன்னு போட்டாலும் கூட இன்னொரு விஷயம், 2010 பிறந்த கிட்டத்தட்ட எல்லாருக்குமே 4 கிரகங்கள், அதாவது ராகு, கேது, குரு, சனிலாம் இதே இடத்துல தான் இருக்கும். அப்போ வேறுபடுத்தி காமிக்க முடியாது. ஆனால் அங்கே என்ன விஷயம்னா, ஒரு நிமிடத்தில் பிறந்தவர்கள் கூட இந்த உலகத்தில் வேறு மாதிரி தான் வாழ்கிறார்கள். அப்போ இதில் எப்படி பிரிக்கணும்னா, இந்த ஜாதகத்தை வெறும் லக்னம் போடாமல் லக்னத்துக்கு ஒரு பாகையை போடுறீங்க. லக்னத்தோட ஆரம்ப டிகிரி எது, 2வது வீட்டோட ஆரம்ப டிகிரி எது, 3வது வீட்டோட ஆரம்ப டிகிரி எது அப்படின்னு போட்டு நம்ம பலன் சொன்னாதான் அது சரியா இருக்குமே ஒழிய, வெறுமனே இந்த ராசி கட்டத்தை வைத்துக்கொண்டு சுக்கிரன் லக்னத்துக்கு 12வது வீட்டில் போயிடுச்சுன்னா, இந்த வாசத்தில் யார் யாரெல்லாம் 8 மணிலேருந்து 8:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் பிறக்கிறாங்களோ எல்லாருக்கும் சுக்கிரன் 12வது வீட்டில் தான் இருக்கும். புதன் 12வது வீட்டில் தான் இருக்கும். சூரியன் வந்து யார் யாரெல்லாம் உங்களுக்கு சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு 3 மணி நேரம் கழிச்சு பிறக்கிறாங்களோ எல்லாருக்கும் சூரியன் லக்னத்துக்கு 11வது வீட்டில் தான் இருக்கும். இது வந்து ஒரு பொது விதி. சூரியன் இவருக்கு மட்டுமா 11வது வீட்டில் இருக்கு? 2வது, இங்கே 1 நிமிட வித்தியாசத்தில் பிறந்த இந்த குழந்தைகளுக்கு சம வாய்ப்புகள் தரப்படுகின்றன. நீங்கள் வேற ஒருத்தருக்கு இதே பெட்டில் வேற ஒருத்தருக்கு நீங்கள் குழந்தை பிறந்தாலும் அவருடைய அப்பா அம்மா வேற, இவங்க அப்பா அம்மா வேற, அந்த ஸ்டேட்டஸ் வேற, இந்த ஸ்டேட்டஸ் வேறன்னு சொல்லலாம். இந்த குழந்தைகளுக்கு 2 குழந்தைகளுக்கு ஒரே தாய் தகப்பன் அப்படிங்கிறதால ஏன் வேறுபடுதுன்னா, அதுதான் இந்த ஜாதகத்தை துல்லியமாக கணிக்க வேண்டும். பொத்தாம் பொதுவாக இந்த மாதிரி கணித்து பலன் சொல்லக்கூடாது. இது ஒரு பொது ஜாதகம். இது இவருக்கு மட்டுமே சொந்த ஜாதகம் இல்லை. இன்னைக்கு பிறந்த இந்த குறிப்பிட்ட டேட்டில் பிறந்த யாரெல்லாம் பிறந்தாங்களோ அவர்களுக்கு 12ல் ஒருத்தருக்கு டிட்டோ இதே ஜாதகமாக தான் இருக்கும். இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள்லாம் இதே ஜாதகமாக தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதத்தில் இந்த நேரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இதே ஜாதகமாக தான் இருக்கும். ஆனால் மனித வாழ்க்கை என்பது மிக நுட்பமானது. எந்த ஒரு மனிதனும் ஒரு மனிதன் மாதிரி இன்னொரு மனிதன் இல்லை. அப்போ அந்த துல்லிய மனித வாழ்க்கையை நீங்கள் எடை போடுறது, விறகு கட்டிய எடை போடுறோம் இல்லையா, அந்த இட மிஷினை வச்சு நம்ம போடக்கூடாது. குவிண்டால் கணக்கெல்லாம் நீங்கள் வந்து கோல்டு எடை போட முடியாது. மனித வாழ்க்கைங்கிறது ஒரு கோல்டு மாதிரி. கோல்டுக்குன்னு ஒரு தராசு இருக்குது. அந்த தராசில் எடை போட்டால் தான் உங்களுக்கு மில்லிகிராம் வரைக்கும் வறுமையை ஒழிய, வெறும் காய்கறி எடை போடுற இடத்தட்டில் வந்து நீங்கள் கோல்டை போய் எடை போடக்கூடாது. அந்த வகையில் இந்த ஜாதகத்துக்கு அடியேன் எப்படி பலன் சொன்னேன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ஜாதகத்தில் 12 பாவத்துடைய இது ஆரம்ப முனைகள், ஒரு பாவத்துடைய ஆரம்ப முனைகள் தான் அந்த ஜாதகத்தோட பலனை நிர்ணயிக்கிறது. இந்த 12 பாவத்தோட ஆரம்ப டிகிரி, ஒரு ஜாதகத்தை முதல்ல பார்க்கும்போது விதி எப்படி இருக்குன்னு நம்ம டிசைட் பண்ணுறோம். 12 பாவத்தோடைய ஆரம்ப முனைகள், ஒரு ஜாதகத்தில் ஒரு பாவத்தோட ஆரம்ப டிகிரி எதுவோ அந்த ஆரம்ப டிகிரி எங்கே ஆரம்பிக்கின்றதோ அங்கேயே விதி நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த ஆரம்ப முனைகளை மட்டுமே வைத்து நம்ம பலன் சொன்னாதான் அந்த ஜாதகத்துக்கு மட்டுமே உரிய பலனாக இருக்கும். மற்றபடி பார்வை, சேர்க்கை, ஆட்சி, உச்சம், நட்பு இதெல்லாம் வந்து உலகத்துக்கு சொல்லக்கூடிய பலனாக இருக்குமே ஒழிய தனி மனிதனுக்கு வேறுபடுத்தி காமிக்க முடியாது. இன்றைக்கி இதெல்லாம் நமக்கு தெரியாது. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த குழந்தை பிறந்து சென்னை கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல், அந்த ஏரியாவில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் பக்கத்தில் எக்மோர் இருக்குது, பக்கத்தில் மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். இன்னும் அந்த ஏரியாவிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளவே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 500 குழந்தைகளுக்கு மேலே பிறக்கும். ஒரு நாளைக்கு தோராயமாக சொல்கிறேன், தோராயமாக ஒரு நாளைக்கு ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸில் சென்னையில். அதுக்கப்புறம் தாம்பரம், பூந்தமல்லி, ஆவடி, அம்பத்தூர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் சொல்ல வரல. இதுக்கப்புறம் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், டெல்லி, மும்பை, கல்கட்டா இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் சொல்ல வரல. சென்னை அப்படிங்கிற அந்த ஏரியாவில், இந்த ஏரியாவிலேருந்து ஒரு பெரிய காம்பஸ் வச்சு ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு ரேடியஸ் போட்டிங்கன்னா அந்த ரேடியஸ்லேயே ஒரு நாளைக்கு 500 குழந்தைகள் பிறக்கின்றன. 12 குழந்தை பிறக்கத்தில்லை. முதல்ல இந்த ஹாஸ்பிட்டல்லே ஒரு நாளைக்கு 12 குழந்தை பிறக்கத்தில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஹாஸ்பிட்டல்லே போயிட்டு போய் பாருங்கள். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஜோதிட அறிஞர்கள் செக் பண்ணி பாருங்கள். சில பேர் தெரியாமல் சொல்கிறாங்க. அவங்கள பற்றி நான் குறை சொல்லலை. அது வந்து அடிப்படை. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வர முடியும். ஓகேங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணுறோம். இதில் முதல் குழந்தையோட ஜாதகம் தான். முதல் குழந்தைனா இந்த 12 பாவத்தோட 2 குழந்தையோட 12 பாவத்தோட ஆரம்ப முனைகள் ஜாதகத்தை 2 ஜாதகத்துடைய கட்டத்தை நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். முதல் குழந்தைக்கு பாருங்கள், அதாவது 8 மணி 38 நிமிஷம்
20 செகண்ட் ஒரு கொஞ்சம் டைம் ரூலிங் பிளான்ட் வச்சு கொஞ்சம் டைம் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேன். 2 பேருக்கும் ஒரே ரூலிங் பிளான்ட் தான், அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் காமிக்கிறேன், நான் அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், முதல் குழந்தைக்கு லக்னத்தோட ஆரம்ப டிகிரி 3 டிகிரி 41 மினிட். அதாவது ரிஷப லக்னம் 3 டிகிரி 41 மினிட்டில் முதல் குழந்தைக்கு லக்னம் ஆரம்பிக்கின்றது. இரண்டாவது குழந்தைக்கு பாருங்கள், லக்னம் வந்து 3 டிகிரி 53 மினிட். அதாவது முதல் குழந்தைக்கு உங்களுக்கு 3 டிகிரி 41 மினிட், ரெண்டாவது குழந்தைக்கு 3 டிகிரி 53 மினிட். இதுக்கப்புறம் 12 பாவத்தோட ஆரம்ப டிகிரியை நான் வந்து அங்கே மென்ஷன் பண்ணி 2 குழந்தையோட ஜாதகத்தையும் பக்கத்தில் ஒரே கட்டத்தில் நீங்கள் டிகிரியை மட்டும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 2 குழந்தைக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கிரகங்களோட டிகிரியில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இந்த 2 கட்டத்தை நீங்கள் பாருங்கள், கிரகங்களுடைய டிகிரியை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இருக்காது. உதாரணத்துக்கு சூரியனை பாருங்கள், 21 டிகிரி 14 மினிட் முதல் குழந்தைக்கு. ரெண்டாவது குழந்தைக்கு பாருங்கள், அதே 21 டிகிரி 14 மினிட் தான். ஏன் வேகமாக செல்லக்கூடிய சந்திரனை பாருங்களேன், முதல் குழந்தைக்கு, அதாவது முதல் குழந்தைக்கு 7 மணி 3 மினிட், இரண்டாவது குழந்தைக்கு 7 மணி 3 மினிட் தான். வேகமாக செல்லக்கூடிய சந்திரனே தன்னுடைய பாகையை மாற்றவில்லை. ஏன்னா இந்த நேரத்தில் ஒரு சந்திரன் ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எடுத்துக்கும். அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நட்சத்திரமோ பெரிய அளவுக்கு உபநட்சத்திரம் கூட பெரிய அளவுக்கு மாறாது. அப்போ கிரகங்களுடைய நிலை வந்து உலகம் ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்குது. கிரகங்கள் வேகமாக நகர்வது இல்லை. சந்திரனே 2 மணி நேரத்துக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் 1 டிகிரியை மூவ் ஆகிறார். லக்னம் அதுக்குள்ளே 30 டிகிரி மூவ் ஆகிடும். சந்திரனை விட லக்னம் 30 மடங்கு வேகமாக. லக்னம் என்பது பூமி தன்னைத்தானே சுற்றக்கூடிய அந்த அமைப்பு வந்து வேகமாக நகரக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஜாதகத்தில் தனிப்பட்ட அமைப்பின் பாவது 12 பாவத்துடைய ஆரம்ப முனைகள் மட்டும்தான் இந்த 2 ஜாதகத்துக்கு வேறுபடுமே ஒழிய கிரகங்களுடைய அமைப்பில் பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் அன்னைக்கு பிறந்தவங்க எல்லாருக்குமே கிரகங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். சந்திரன் மட்டும் ஒருவேளை ஒரு நட்சத்திரத்தோட ஒரு ராசியோட எண்டில் இருந்தால் வேறு ராசிக்கு போமே ஒழிய வேறு எந்த மாற்றமும் இருக்காது அன்றைக்கி பிறந்தவங்களுக்கு ஃபுல்லாகவே. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், லக்னம் அப்படிங்கிற புள்ளியின் மூலமாக நம்ம வேறுபடுத்தி காமிக்கிறோம். இப்போ இந்த ஜாதகத்தை போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட மையத்தில் உயர்கணித கேபி சார ஜோதிடத்தை படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வெப்சைட் இருக்குது, அதை போய் பாருங்கள். இது சம்மந்தமான விஷயத்தை நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பயிற்சி மையத்துக்கு புதுசாக வரக்கூடியவங்க எல்லாரும் நேரடி பயிற்சி மையம் இருக்குது, ஆன்லைன் பயிற்சி மையம் இருக்குது. நேரடியாக வந்தாலும் ஆன்லைனில் வந்தாலும் முதல்ல இந்த புத்தகம் கொடுப்பனையும் தசாபுத்தியும் அப்படின்ற இந்த புத்தகத்தை படிச்சுட்டு 1 மாதம் கழிச்சு, நான் உடனடியாக வர சொல்லலை, இந்த புத்தகத்தை படிச்சுட்டு 1 மாதம் கழித்து அதுக்கப்புறம் நம்முடைய பயிற்சி மையத்தை நீங்கள் படிக்க வரலாம். ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அந்த வீடியோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பயிற்சி மையத்தில் கலந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள், அது சம்மந்தமான விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த புத்தகத்தோட ரேட் வந்து 400 ரூபா ப்ளஸ் கொரியர் சார்ஜ் 100 ரூபா. 500 ரூபாய் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சிடுவேன். இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய யூடியூப்லேயும் பாருங்கள், பார்த்துட்டு நம்முடைய பயிற்சி மையத்தில் டைரக்ட் கிளாஸ்லையும் ஆன்லைன் கிளாஸ்லையும் வரலாம். இப்போ இந்த ஜாதகத்துக்கு வருவோம். இது முதல் குழந்தையோட ஜாதகம். அதாவது 8 மணி 38 நிமிஷம் 20 செகண்டுக்கு பிறந்த ஒரு குழந்தையோட பாவ முனைகள் தான் இது முதல் குழந்தையோட ஜாதகம். இதனுடைய பாவ முனைகள், இது கிரகங்கள் முனைகள். இப்போ இந்த முதல்ல பிறந்த 8 மணி 38 நிமிஷத்துக்கு பிறந்த இந்த குழந்தை படிப்பில் வீக்காக இருக்குது. நடக்கிற சுக்கிரதசை, இந்த குழந்தையோட சுக்கிரதசை வேறு மாதிரி இருக்கும், அந்த குழந்தையோட சுக்கிரதசை வேறு மாதிரி இருக்கும். அது சொல்கிறதுக்கு தான் நான் இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணுறேன். நம்ம முதல்ல இந்த குழந்தையோட சுக்கிரதசைக்கு எப்படி பலன் சொல்லுதல், சுக்கிரதசை எப்படி 2 குழந்தை எப்படி வேறுபடுத்தி காமிக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். 2 குழந்தை எப்படி வேறுபடுத்தி காமிக்கிறேன்னு பார்க்கும்போது முதல் குழந்தை சுக்கிரதசைக்கு ஒரு தசைக்கு எப்படி பலன் சொல்லுது என்பது நம்முடைய முறையில் ரொம்ப எளிமையானது. பாவ முனைகளை மட்டும் எடுக்கத்தால நீங்கள் வந்து எந்த கன்ஃபியூஷனும் ஆகலை. பாவ முனைகள் மட்டும்தான் ஒரு ஜாதகத்தையும் இன்னொரு ஜாதகத்தையும் வேறுபடுத்தி காமிக்கக்கூடியது. அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் அப்படின்ற கிரகத்தை நீங்கள் பார்க்கும்போது சுக்கிரன் கேதுவோட சாரத்தில் சனியோட உபநட்சத்திரத்தில் இருக்காரு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சுக்கிர தசை இந்த குழந்தைக்கு ஏன் வேறுபடுது, ரெண்டாவது கேது தசையும் பார்ப்போம். முதல்ல சுக்கிர தசை பார்த்து அதுக்கப்புறம் கேது தசைக்கு வருவோம். இந்த சுக்கிர தசை ஆரோக்கிய குறைவையும் கொடுக்கறது. பிறந்ததுலேருந்தே இந்த கேது தசை தான் அந்த குழந்தை 3 வயசு வரைக்கும் கேது தசை, அப்புறம் 3 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. இந்த 2 குழந்தைக்கு எப்படி வேறுபடுதுன்னு பார்க்குறோம்.
இதில் முதல் குழந்தையோட ஜாதகத்தில் சுக்கிர திசை அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கேதுவோட நட்சத்திரத்தில் சனியோட உப நட்சத்திரத்தில் இங்கே போட்டிருக்குன்னா இது கிரகம் நட்சத்திரம், இது உப நட்சத்திரம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் என்ற கிரகம் எந்த பாவ முனைக்கு உபநட்சத்திரம்னு பார்க்கணும். அதாவது இந்த பாவ முனைகள் தான் வேகமாக நகரதால் நம்ம இதை மட்டுமே எடுத்துக்கொள்கின்றோம். கிரகம் உட்கார்ந்த இடங்கிறது 2 மணி நேரம் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் அது வந்து பொது ஜாதகம், அது பொது விதியில் வந்துருமே ஒழிய 2 மணி நேரம் மட்டும் இல்லை, அந்த மாதத்தில் பிறக்கிற அனைவருக்கும், அந்த குறிப்பிட்ட லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் அந்த சுக்கிரன் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல தான் இருக்கும். அதனால் உட்கார்ந்த இடம், ஒரு கிரகம் அமர்ந்த இடம் அப்படிங்கிறது அது தனி மனித ஜாதகத்துக்கு அது செட் ஆகாது என்பது அடியனுடைய தாழ்மையான கருத்து. இது அறிவியல் பூர்வமாக சிந்திக்கிறவங்க யோசித்து பாருங்க. இந்த கட்டம் இருக்கு இல்லையா, இந்த கட்டம் என்பது ஒருவருக்கு மட்டும் சொந்தமானதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா, அதாவது ஆரம்ப நிலை அன்பர்களுக்கு தான் நான் சொல்கிறேன். ஜோதிடத்தில் ரொம்ப ஜாம்பவானாக இருக்கக்கூடிய யூடியூப்பில் ஃபேமஸாக இருக்கிற ஜோதிடருக்கு நான் சொல்ல வரல, அவங்களுக்கு புரியாது, நான் சொல்லும் போது அவங்களுக்கு புரியாது, ஓகேங்களா? ஆனால் புதுசாக அறிவியல் பூர்வமாக இளைஞர்கள் ஓரளவுக்கு சிந்திக்கக்கூடிய நபர்கள் யோசித்து பாருங்க, இந்த கட்டம் ஒரு மனிதருக்கு சொந்தமானதா? இந்த கட்டம் இதில் இருக்கிற கிரகங்கள் சந்திரனை தவிர மீது எல்லாம் மாதக்கோள் தானே. சந்திரன் மட்டும்தானே 2 நாளைக்கு 1 டைம் மாறிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த 1 நிமிட வித்தியாசத்தில் நீங்கள் எப்படி வேறுபடுத்தி காமிப்பீங்க? அப்போது 1 நிமிட வித்தியாசத்தில் வேறுபடுத்தி காமிக்கணும்னா முதல்ல அன்னைக்கு பிறந்தவங்களை எப்படி வேறுபடுத்தி காமிப்பீங்கன்னா லக்னத்தை வைத்து வேறுபடுத்தி காமிக்கிறீங்க. அப்போ அந்த 2 மணி நேரத்தில் பிறந்தவர்கள், ஒரு லக்னம் என்பது 2 மணி நேரம், அதை எப்படி வேறுபடுத்தி காமிக்கணும்னா இந்த லக்னத்தோட ஆரம்ப டிகிரி, 2வது வீட்டோட ஆரம்ப டிகிரி, 3வது வீட்டோட ஆரம்ப டிகிரி, லக்னத்தோட ஆரம்ப டிகிரிங்கிறது அந்த ஊரோட லாங்கிட்யூடை வச்சு டிசைட் பண்ணுறோம், சூரிய உதயத்தை வைத்து. மற்ற 12 வீட்டோட ஆரம்ப முனைகள் அந்த ஊரோட லேட்டிடியூட், அச்சாம்சம் சொல்கிறோம் இல்லையா, அதை வைத்து மற்ற 11 வீடுகளுடைய ஆரம்ப டிகிரி டிசைட் ஆகுது. அதனால் இந்த ஜாதகம் இருக்கு இல்லையா, இந்த ஜாதகம் மாதிரி உலகத்தில் யாருக்கும் இருக்காது. இதே டேட் ஆஃப் பர்த் டைம் போட்டு சென்னைக்கு பதிலாக நீங்கள் மதுரைன்னு போட்டிங்கன்னா வேறு மாதிரி ஆகிடும். ஏன் காஞ்சிபுரம் போட்டாவோட லக்ன டிகிரி மாறும், அதனால் 2வது வீடு 3வது வீடு மாறிடும். இல்லை லக்ன டிகிரி எதுவோ அந்த டிகிரி வர மாதிரி நீங்கள் மதுரைங்கிற ஊருக்கு நீங்கள் கணிச்சு லக்ன டிகிரி வர மாதிரி நீங்கள் டைமை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாலும் கூட மற்ற 11 வீட்டோட மற்ற 10 வீடு, ஏன்னா லக்னத்துக்கும் 7வது வீட்டுக்கு ஒரே டிகிரி வருது இல்லையா, மற்ற 10 வீடுகளில் கிட்டத்தட்ட 4-5 வீடுகளுடைய ஆரம்ப முனைகள் மாறிடும். அதனால் இந்த லக்ன ஆரம்ப முனைகளை மட்டுமே நாம் வைத்து பலன் சொல்வதால் அனைவரும் ஒரே மாதிரி பலன் சொல்லலாம். இங்கே அதுதான் முக்கியம். சயின்டிஃபிக் ரீதியாக ஆளாளுக்கு இன்ட்யூஷன் இருக்குது அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இங்கே இல்லை. பாருங்கள், சுக்கிரன் இந்த ஜாதகத்துக்கு 3வது வீட்டுக்கு உபநட்சத்திரம். சுக்கிரன் எந்த வீட்டுக்கு, எந்த பாவ முனிக்கு உபநட்சத்திரமாக வருகிறார், எந்த பாவ முனையை ஆள்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஜாதகத்தில் பாவ முனை என்பது, இந்த ஜாதகத்தை பாருங்கள், லக்னம் வந்து 3 டிகிரி 41 மினிட் இருக்கு இல்லையா, அந்த 3 டிகிரிங்கிறது ரிஷப ராசியில் லக்னம் 3 டிகிரியில் வேறுத்த 3 டிகிரியோட நட்சத்திராதிபதி சூரியன், அதாவது கிருத்திகை நட்சத்திரம். அது 9 பகுதியாக பிரிக்கும் போது சனி, அதை மீண்டும் 9 பகுதியாக பிரிக்கும் போது கேது. அப்போ 12 வீட்டோடைய ஆரம்ப நட்சத்திரங்கள் இது உபநட்சத்திரம். அதுக்கப்புறம் இன்னும் நுட்பமாக உப நட்சத்திரம்னு பிரிச்சிடறோம். இதில் வலுவானது உபநட்சத்திரம்ங்கிறதால உபநட்சத்திரத்தில் எந்த பிளானட் இருக்குன்னு பார்த்துட்டு இங்கே இல்லைன்னா இந்த ஏரியாவுக்கு போகிறோம், உப நட்சத்திரத்துக்கு போகிறோம். அதுவும் இல்லைன்னா நட்சத்திரத்துக்கு வரும். அப்போ இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் என்ற கிரகத்தை நீங்கள் பலன் சொல்லும் போது சுக்கிரன் 3வது வீட்டுக்கு உபநட்சத்திரம், அதே மாதிரி பார்க்கும்போது 8வது வீட்டுக்கு உபநட்சத்திரம். அப்போ 3-8 அப்படின்னு போட்டுருக்கோம். 3-8 இந்த சுக்கிரன் வந்து 3வது வீட்டுக்கும் 8வது வீட்டுக்கும் உபநட்சத்திரமாக வருகிறார். அது நின்ற நட்சத்திரம் கேது. கேது எந்த பாவ முனிக்கு வரார் அப்படின்னு பார்க்கும்போது கேது எந்த பாவ முனிக்கும் வரவில்லை. கேது என்ற கிரகம் எந்த பாவ முனிக்கும் அது வரவில்லை அப்படின்னு ஆயிடுது. கேது எந்த பாவ முனிக்கும் வரல. அது 1வது வீட்டில் இருக்கார், 1ன்னு போட்டுரும். அது 1ன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சனி உபநட்சத்திரம் சனி, இந்த சனி எந்த வீட்டில் இருக்கிறாரு, இந்த சனி வந்து எந்த வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சனி வந்து இந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6வது வீட்டுக்கு 7வது வீட்டுக்கு 12வது வீட்டுக்கு வருது. லக்னம் 6, 7, 12. இங்கே நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும், உபநட்சத்திரம் அதுக்கு சாதக பாதகத்தை காட்டும் சொல்கிறதால
நட்சத்திரம் காட்டிய 1வது வீட்டுக்கு இங்கே 12வது வீடுங்கிறதால 1வது வீடு வேலை செய்யாது. அப்போ ரிசல்ட் அதே மாதிரி 6, 12 ஒரு சப்தம பாவம், 1, 7 ஒரு சப்தம பாவம். அப்போ அந்த 1, 7க்கு 12வது வீடு 6, 12ங்கிறதால இந்த 1, 7 வேலை செய்யாது. அப்போ 6, 12ன்னு போட்டுரும். இந்த 6, 12 இங்கே இருக்கிற 3வது வீட்டுக்கு சாதகம் இல்லாத பாவம், ஆனால் 8வது வீட்டுக்கு சாதகமான பாவங்கிறதால 8ஐயும் கொண்டாந்து போட்டுரும். அப்போ இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் லக்ன, அதாவது தசாநாதன் சுக்கிரன் 3 வயசுக்கு பிறகுற தசாநாதன் சுக்கிரன் வந்து 6, 8, 12 தொடர்பு கொள்றதால இந்த சுக்கிர திசை சிறப்பில்லை. இந்த சுக்கிர திசை வந்து ஜாதகத்தில் சிறப்பில்லை. இந்த சுக்கிரன் வந்து 3வது வீட்டை கெடுக்கிறது. 3வது பாவம், இங்கே 3வது பாவம் 6, 8, 12 தொடர்பு கொள்றதால் தான் அவருக்கு இஎன்டி பிரச்சனைகள் வந்திருக்கிறது. 2வது 3வது பாவங்கிறது தைரியம் தன்னம்பிக்கை குறிக்கிற பாவம். அப்போ இந்த குழந்தைக்கு தைரியம் தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறது. 2வது 3வது பாவம் என்பது கற்கக்கூடிய மனசை குறிக்கக்கூடிய மனோபலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கல்விக்கு ஏற்ற மனச்சார்புன்னு சொல்லுவாங்க. அந்த 3வது பாவங்கிறது இங்கே வீக்காக போயிட்டதால ஜாதகருக்கு மனநிலை பாதிப்புகள், பயங்கள், பயந்த சுபாவம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறது. இந்த சுக்கிர திசை 6, 8, 12 தொடர்பு கொள்றதால இது சாதகம் இல்லை. இப்போ அடுத்து இதுக்கு முன்னாடி நடந்த கேது திசை எப்படி இருக்குன்னு அதையும் வேணும்னா பார்த்துக்கலாம். வேணும்னா கேது திசை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கேது வந்து இந்த ஜாதகத்தில், கேதுன்ற கிரகம் குருவோட நட்சத்திரத்தில், சனியோட உப நட்சத்திரத்தில். இந்த கேது வந்து இந்த ஜாதகத்தில் ஏற்கனவே 1வது வீடுன்னு போட்டாச்சு. குரு இந்த ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு வரும்போது குரு எந்த பாவ முனிக்கும் உபநட்சத்திரமாக வரவில்லை. அதே நேரத்தில் 5வது வீட்டுக்கும் 6வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் வராரு. 5, 6, 12. அதுக்கப்புறம் சனி ஏற்கனவே பார்த்தோம், இங்கே பார்த்தோம் இல்லையா, சனி வந்து 1க்கும் 6க்கும் 7க்கும் 12க்கும் வராரு இல்லையா. 1, 6, 7, 12. இங்கே என்னடா 5வது வீட்டுக்கு 12வது வீடு 8வது வீடுங்கிறதுல 5வது வீடு கட் ஆகிடுது. 6, 12வது பாவத்து இங்கே வலுவடையுது. 6, 12 அப்படியே டெவலப் ஆகுது. 1, 7 கட் ஆகிடுது. அப்போ 6, 12. அப்போ சுக்கிர தசை என்ன பண்ணுதுன்னா 6, 8, 12ஐயும், கேது தசை 6, 12ஐயும் தொடர்பு கொள்றதால இந்த ஜாதகத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை. கேது தசையும் சரியில்லை, சுக்கிர தசையும் சரியில்லை அப்படின்னு வருது. சரி, கல்வி எப்படி இருக்குது இந்த ஜாதகத்துக்கு? கல்வி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை கல்வின்னு சொல்லக்கூடிய 4வது நிறைய விஷயத்தை அனலைஸ் பண்ணலாம். 2 விஷயத்தை மட்டும், கல்விங்கிற ஒரு விஷயத்தையும், 2வது கேது தசைக்கும் சுக்கிர இது 12 பாவத்துடைய டிஃபரெண்ட்டையும் 9 கிரகத்தோட டிஃபரெண்ட்டையும் நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த 2 ஜாதகத்தையும் இப்போ பாருங்கள். கல்வி ஸ்தானம் என்பது 4வது வீட்டு உபநட்சத்திரம். அடிப்படை கல்வி 4வது பாவம். 4வது பாவத்தில் உபநட்சத்திரம் ராகு. இந்த ராகுவை பாருங்க, கல்விக்கு 4வது பாவம் பார்க்கும்போது ராகு வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் சனியோட உபநட்சத்திரத்தில் இருக்கு. இது நட்சத்திரம், இது உபநட்சத்திரம். பாருங்க, ராகு வந்து உங்களுக்கு 4வது வீட்டுக்கு உபநட்சத்திரம். அதே ராகு வேற எங்கேயாவது வராருன்னா 10வது வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ 4, 10ன்னு போட்டுருவோம். இதுக்கப்புறம் சுக்கிரன் இந்த ஜாதகத்தை ஏற்கனவே பார்த்த மாதிரி 3வது வீட்டுக்கும் 8வது வீட்டுக்கு வந்துடுறாரு. 3, 8. அதுக்கப்புறம் சனி ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 1, 6, 7, 12. அப்போ இந்த ராகு என்ற கிரகமும் இந்த ஜாதகத்தில் என்னன்னா இதுவும் வலுவாக இல்லை, இதுவும் வலுவாக இல்லை. ஏன்னா இங்கே வந்து 3, 8 ஒரே பிளான்ட்ன்றதால இங்கே 8வது பாவம் வீக் ஆகிடுது. அதனால இங்கே என்னன்னா 6, 12 தான் வேலை செய்யுது. 6, 12 வலுவாக வேலை செய்யுது. 3வது வீட்டையும் எடுத்துக்கலாம் நம்ம. 3, 6, 12 வேலை செய்யுது. இங்கே நட்சத்திர வழியாக 8ம் உபநட்சத்திர வழியாக 12 இருக்கிறதால கல்வியில் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துடுது. இப்போது முதல்ல சுக்கிரன் அப்படின்ற கிரகம் தசாநாதன் சுக்கிரன் வீக் ஆகிடுச்சு. ப்ரீவியஸ் தசா கேது தசையும் ஆரம்பத்திலிருந்தே ஹெல்த் வீக்காக இருக்கு இல்லையா, அந்த அமைப்பு. அதுக்கப்புறம் கல்வின்னு சொல்லக்கூடிய 4வது பாவம். இந்த 3 விஷயத்தை இந்த ஜாதகத்தை பார்த்தோம் இல்லையா. இப்போ 2வதாக பிறந்த குழந்தைக்கு பார்ப்போம். 2வதாக பிறந்த குழந்தைக்கு எங்கே மாறுதுன்னு பாருங்கள். இந்த ஜாதகத்தில் எந்தெந்த பாவங்கள் மாறுதுன்னா இந்த கிரகங்களோட அமைப்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கிரகத்தோட அமைப்பில் எந்த மாற்றமும் இல்லை. பாவத்தோட அமைப்பில், பாவத்தோட ஆரம்ப டிகிரியில் இங்கே லக்னத்துடைய உப நட்சத்திரம் சுக்கிரனாக மாறிவிடுகிறது. சுக்கிரன்னு போட்டுறேன் நான் ஸ்க்ரீனில். அப்படியே நான் இங்கே பக்கத்தில் காமிக்கிறேன். இருந்தாலும் இங்கே முதல்ல மாற்றிறேன் சுக்கிரன். 2வது பாருங்க, 2வது வீட்டோட ஆரம்ப முனை ராகு, சப்சப்லாட், இது ராகுவாக மாறுகிறது. 3வது வீடு சூரியனாக மாறுகிறது.
நாலாவது ராகு குருவாக மாறுகிறது. அதாவது இந்த உபநட்சத்திரம்லாம் எதுவும் மாறலை. லக்னத்துக்கு சனி தான், புதன் தான், சுக்கிரன் தான், ராகு தான். இதெல்லாம் பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை. அதுக்கப்புறம் 5வது வீட்டுக்கு உங்களுக்கு சனி, எல்லா வீட்டோட உப நட்சத்திரம் மாறிடும். 6வது வீட்டுக்கு புதன். அதாவது உபநட்சத்திரங்கள் எதுவும் மாறல, ஆனால் ஒரு உபநட்சத்திரம் மாறினாவே ஜாதகத்தில் ஒரு சில ஏரியா மாறும். 8வது வீட்டுக்கு பார்க்கும்போது 8வது வீட்டுக்கு சுக்கிரன். 9வது வீட்டுக்கு குரு. 10வது வீட்டுக்கு உங்களுக்கு அதுவும் குரு தான். 11வது வீட்டுக்கு சனி, இங்கே சுக்கிரன். அதாவது இந்த முனைகள் தான் மாறுது. இப்போ இந்த ஜாதகத்துக்கு எப்படி பலன் நிர்ணயிக்கப்படுதுன்னு பாருங்கள். இதே சுக்கிர தசையை நம்ம பார்க்குறோம். இந்த சுக்கிர தசை இந்த ஜாதகத்துக்கு எப்படி வேலை செய்யும்? 2வது குழந்தைனா 3:8:39:10 பிறந்த இந்த குழந்தையோட ஜாதகம் இப்போ பார்க்குறோம். நீங்கள் பாவத்துடைய உபநட்சத்திரம் மாறலை, ஆனால் உப நட்சத்திரம் மாறி இருக்கு. அந்த மாற்றங்களால் என்ன விளைவு வருது பாருங்களேன். அதாவது நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, 100 அடி ரோடு, 98வது அடியில் நீங்கள் உங்கள் டயர் இருக்குன்னா, உங்கள் கார் இருக்குன்னா, நீங்கள் 2 அடி நகர்ந்தால் கூட ரோட்லேருந்து இறங்கிடுவீங்க. அது மாதிரி இங்கே என்ன ஆகுதுன்னா, ஸ்லைட்டாக ஒரு பாவம் முனை மாறினதால் என்ன விளைவுகள் பாருங்கள். இந்த குழந்தைக்கு சுக்கிர தசை. இது முதல் குழந்தை. இது இந்த சிக்னிஃபேக்டர் எல்லாமே முதல் குழந்தை. அதாவது 8:38 நிமிஷம் 20 பிறந்த குழந்தையோட சிக்னிஃபேக்டர். இப்போ 8:39 நிமிஷத்துக்கு பிறந்த குழந்தைக்கு சுக்கிரதசை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அதே தான். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அதே 3:8 தான். இந்த கிரகங்களில் எந்த மாற்றம் இல்லை. சுக்கிரனை போய் பாருங்கள். சுக்கிரன் கேதுவோட நட்சத்திரத்தில், சனியோட உபநட்சத்திரம். கேதுவோட நட்சத்திரத்தில் இது நட்சத்திரம், உபநட்சத்திரம். சுக்கிரனுடைய கொடுப்பனை. சுக்கிரன் எந்த மாதிரி வேலை செய்யன்னு பார்க்குறோம். சுக்கிரன் அதே 3:8 தான் போடுறீங்க. சுக்கிரன் கேதுவோட நட்சத்திரம். இந்த கேது இந்த ஜாதகத்தில் 12வது வீட்டுக்கு வரார். இந்த கேது இந்த இடத்துல மாறிடுது. அதாவது இந்த இடத்துல இந்த குழந்தைக்கு இதுவும் கேது மாறிடுது. கேது 12வது வீட்டுக்கு வரார். 12வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக வருகிறார். இந்த உபநட்சத்திரம் ஒரே ஒரு உபநட்சத்திரம் கேது மட்டும்தான் மாறி இருக்கு. அதனால தான் இதை நான் ரெட்லேயே எழுதாமல் பிளாக்ல எழுதியிருக்கேன். எந்த பாவத்தோட உபநட்சத்திரமும் மாறல, கேதுவோட உபநட்சத்திரம் மட்டும் மாறி இருக்கு. இதுக்கப்புறம் சனி இந்த ஜாதகத்தில் எந்தெந்த பாவ முனைக்கு வராருன்னா, எந்த பாவம், அதாவது சனி இந்த ஜாதகத்தில் கேது, சுக்கிரன். அதுக்கப்புறம் சனி 1வது வீட்டுக்கும் 7வது வீட்டுக்கும் இங்கே ஒரு நிமிஷம் 6வது வீட்டில் புதன் வந்துட்டாரு. சரி, இங்கே இது ரெண்டும் மாறி இருக்கு. 2 சப்ளாட் மாறி இருக்கு. 6க்கும் 12க்கும் மட்டும் மாறி இருக்கு. இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் போடும்போது கவனிக்காமல் போயிட்டேன். அப்போ இந்த சனி 1வது வீட்டுக்கு 7வது வீட்டுக்கும். ஆனால் பழைய ஜாதகத்தில் என்னென்னா 6வது வீட்டுக்கு வந்திருக்கும். இங்கே 6வது வீட்டுக்கு சனி வரலை, 12வது வீட்டுக்கு சனி வரலை. அப்போ 1-7 போட்டுரும். இப்போ நட்சத்திரம் காட்டி 12வது வீட்டு, உபநட்சத்திரம் காட்டிய 1-7. இந்த 12வது வீட்டுக்கு இது 7வது வீடு, 8வது பாவம் ஆயிருந்தால இது ஒரு சப்தம பாவம். அப்போ என்னென்ன 12வது வீடு கட் ஆகிட்டு 1-7 வேலை செய்யும். 1-7 வேலை செய்யும் போது 3 டெவலப் ஆகிவிடுகிறது. அப்போ இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் என்பது 1-3-7 தொடர்பு கொள்கிறது. அதாவது இங்கே 6-8-12 தொடர்பு கொள்கிறது, இங்கே 1-3-7 தொடர்பு கொள்கிறது. இந்த ஒரு நிமிடத்தில் 2 பாவத்தோடைய ஆரம்ப முனையோட உபநட்சத்திரங்கள் மாறிவிட்டது. அந்த மாறினதோட விளைவு என்ன அப்படின்னா, உங்களுக்கு சுக்கிரனுடைய சிக்னிஃபேக்டர் மாறிவிட்டது. ஆனால் இங்கே இந்த பழைய ஜாதகத்தில் சுக்கிரன் அந்த மாதத்தில் பிறந்த எல்லாருக்கும் ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆதிபத்தியம் சொல்ல வேண்டியதில்லை. லக்னாதிபதி 12வது வீட்டில் போயிட்டார் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் அதே மாதிரி இருக்குமா? யாரெல்லாம் இந்த மாதத்தில் பிறக்கிறாங்களோ எல்லாருக்கும் லக்னாதிபதி 12வது வீட்டில் தானே போவோம். அது பொது விதி. நான் திரும்பவும் சொல்கிறேன், இதை வைத்துக்கொண்டு ஒருத்தர் பலன் சொல்கிறார் அப்படின்னா உண்மையாக அவர் ஒரு ஞானி தான், ரொம்ப திறமைசாலி தான். ஏன்னா இங்கிருந்து சைக்கிளே டெல்லி போகிறான் அப்படிங்கிற மாதிரி கதை இது. நான் வேறு விமர்சனங்கள் பண்ண வரல, நடுநிலையாளர்கள் யோசிக்கணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இந்த ஜாதகத்தில் முன்னாடி தசை கேது தசை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த ஜாதகத்தில் கேதுவை பார்க்குறீங்க.
கேது குருவோட நட்சத்திரத்தில், சனியோட உபநட்சத்திரத்தில். இப்போ குருவை பாருங்கள், கேது இந்த ஜாதகத்தில் கேது ஏற்கனவே பார்த்த மாதிரி 12வது வீட்டுக்கு போட்டாச்சு. கேது தசைக்கு பாருப்போம், சுக்கிர தசை பார்த்த மாதிரி கேது தசை. அதுக்கப்புறம் குருவுக்கு பார்க்குறோம். குரு வந்து இந்த ஜாதகத்தில் எந்த பாவமுனைக்கு உபநட்சத்திரமாக வரல. ஆனால் 4, 9, 10 4, 9, 10க்கு வர. மீண்டும் சனி, சனி ஏற்கனவே பார்த்த மாதிரி 1, 7. அப்போ இந்த ஜாதகத்தில் கேது என்ற கிரகம் 4, 10 ஒரு சப்தம பாவம், 1, 7 ஒரு சப்தம பாவம். இங்கே 4 இருக்கிறதால 9 வேலை செய்யாது. 4க்கு 8வது பாவம் 9 இருக்கிறதால 9 வேலை செய்யாது. அப்போ 1, 4, 7, 10. அப்போ கேது தசையிலையும் 6, 8, 12 தொடர்பு இல்லை. சுக்கிர தசையில் இங்கே 12 நட்சத்திரம் வழியாக காமிச்சாலும் உபநட்சத்திரம் அதை துண்டித்து விடுகிறது. அப்போ முதல்ல பிறந்த குழந்தைக்கு 2 தசையிலையும் 6, 8, 12 தெளிவாக தெரிகிறது. 2வது பிறந்த குழந்தைக்கு அந்த மாதிரி இல்லை. தசாநாதன் நல்லா இருக்கார். இப்போது 2வது பிறந்த குழந்தைக்கு கல்வி ஸ்தானமான, அடிப்படை கல்வி ஸ்தானமான 4வது பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த ஜாதகத்திலே 4வது வீட்டு சப்ளாடு ராகு தான். இந்த ஜாதகத்திலேயே 4வது வீட்டு சப்ளாடு நமக்கு ராகு தான். இப்போ ராகு பாருங்கள், அதே கான்செப்ட் தான். ராகு அப்படின்ற கிரகத்தை நீங்கள் எடுக்கும்போது 4க்கும் 10க்கும் உபநட்சத்திரமாக வருகிறது. அதே சுக்கிரன் தான், சனி தான். ஏற்கனவே பார்க்கும்போது நம்ம சுக்கிரன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் 3க்கும் 8க்கும் உடையவர். 3க்கு 8 போட்டாச்சு. சனி 1, 7. அதாவது இந்த வெறும் பாவ முனைகளை மட்டுமே நாம் எடுக்கின்றோம். நல்லா புரிஞ்சுக்கணும். பாவ முனையை மட்டும் எடுக்கிறதால இங்கே வெறும் நம்பர் மட்டும் இருக்கிறதால அதை மாற்றிலாம் பேச முடியாது. தேவைப்பட்டால் பார்வை எடுத்துக்கிறதுக்கு, தேவைப்பட்டால் சேர்க்கை எடுத்துக்கிறது, தேவைப்பட்டால் 2 ஆதிபத்தியத்தில் நல்ல ஆதிபத்தியத்தை நமக்கு தகுந்த மாதிரி நல்ல ஆதிபத்தியத்தையோ நல்ல கெட்ட ஆதிபத்தியோ எடுத்துக்க வேண்டியது. இங்கே அது மாதிரிலாம் இல்லை. வெறும் பாவ முனைகளை மட்டும் எடுக்கிறதால இங்கே எல்லாரும் ஒரே மாதிரி தான். அதனால தான் இது டிஜிட்டலைஸ்டாக இந்த முறையை மாற்ற முடியும். எப்பொழுது ஒரு டெக்னாலஜியை கம்ப்யூட்டரோட இணைக்கிற கான்செப்ட் இருக்கோ அதுதான் வந்து வளர்ச்சி அடையும். கம்ப்யூட்டரோட இணைக்க முடியாத ஒரு அன்சைன்டிஃபிக் மெத்தட் வந்து ஆளாளுக்கு ஒன்று சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நட்சத்திரம் உபநட்சத்திரம் பார்க்கும்போது நட்சத்திரம் காட்டிய 3வது வீட்டுக்கு உபநட்சத்திரம் சாதகமாக இருக்குது. 8வது வீட்டுக்கு இது 12வது வீட்டில் 8 கட் ஆகிடுது. அப்போ 3, 1, 3, 7. அப்போ இங்கே 4வது பாவம் நன்றாக உள்ளது. அதாவது கல்வி என்பது அகம் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். கல்வி என்பது அகம் சார்ந்தது. அப்போ லக்னத்துக்கு சாதகமான வீட்டை 4வது பாவம் தொடர்பு கொண்டால் கல்வி சிறப்பாக இருக்கும். 8, 12வது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது பிரச்சனை ஆகும். இங்கே ஏற்கனவே இந்த குழந்தையோட ஜாதகத்தில் 4வது பாவம் 8, 6, 8, 12 தொடர்பு கொள்ளுது இல்லையா? அப்போ 4வது பாவத்தில் கொடுப்பனைய வீக்கு. முதல் குழந்தைக்கு பாருங்கள், தசாநாதன் 2 தசை தொடர்ச்சியாக வந்த 2 தசையும் வீக்கு. கல்வி ஸ்தானமான 4வது பாவமாக வீக்கு. ஆனால் 2வது குழந்தைக்கு 2 தசைகள் ஆரம்பத்திலேருந்து வந்த 2 தசைகளும் பிரமாதமாக இருக்குது. கல்வி ஸ்தானமான 4வது பாவம் நல்லா இருக்குது. இந்த 2 குழந்தையோட 12 பாவத்தோட லிங்கையும் கிரகத்தோட லிங்கையும் அப்படியே நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். 12 பாவத்தோடைய அந்த இது 2 குழந்தைக்கும் முதல்ல பக்கத்தில், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு முதல் குழந்தைக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் 2வது குழந்தைக்கும் நான் போடுறேன். அதை பாருங்கள். முதல் குழந்தைக்கு பாருங்கள், சூரியன் வந்து 2, 5, 8, 11 தொடர்பு கொள்ளும். சூரியன் அவ்வளோ மோசமான கிரகத்தில் 8 மட்டும் தான் வந்துருக்காது. ரெட் கலரில் தீமையான பாவங்களை ரெட் கலரில் வந்திருக்கும். மீதி பாருங்கள், சந்திரன் 3, 6, 12. அதுக்கப்புறம் புதன் 2, 6, 12. புதன் 2, 6, 12. குரு மட்டும் நல்லா இருக்குது 2, 5, 11. அதே மாதிரி சுக்கிரன் மோசமான கிரகம் 6, 8, 12. சனி நல்லா இருக்குது 1, 5, 7, 11. அதுக்கப்புறம் ராகு 3, 6, 12. கேது 3, 6, 12. நீங்கள் அப்படியே 2வது குழந்தைக்கு பாருங்கள், 9 கிரகத்தில் எந்த சூரியன் தான் 2, 5, 8 அங்கே மட்டும் தான் 8 இருக்குது. வேறு எங்கேயும் எந்த பிளானட்லையும் 8, 12 இல்லை பாருங்கள். 2வது வீட்டு குழந்தைக்கு அப்படியே நீங்கள் பாருங்கள். 2 குழந்தையோட ஜாதகத்தில் பக்கத்தில் வச்சுருக்கேன் நான். 2 குழந்தையோட கிரகங்களோட நிலை, அதாவது ஒரு கிரகத்தோட தசா புத்திங்கிறது இந்த சிக்னி ஃபேக்டர் மட்டும் எடுத்தால் போதும். 1 நிமிடத்தில் வித்தியாசத்தில் பிறந்த இந்த குழந்தைக்கு இவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா 12 பாவத்தோடைய ஆரம்ப முனைகளை மட்டுமே வைத்து நாம் எடுக்கும்போது இந்த உலகத்தில் பிறந்தவர்களை வேறுபடுத்தி காமிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு 12 குழந்தை பிறக்கல. எப்போ ஒரு நாளைக்கு 12 குழந்தை பிறக்கிறதோ அன்னைக்கு நம்ம ராசி கட்டத்தை மட்டும் பயன்படுத்துவோம். எனக்கு தெரிஞ்சு உலகம், நீங்கள் வேணால் ரிசர்ச் பண்ணி பாருங்கள், உலகம் தோன்றின நாள்லேருந்து 12 குழந்தை பிறக்கவே இல்லை. நம்ம ஒரு பொது விதியில் அடிப்படையில் சொல்கிறோம்.
ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்குது, உச்சமாக இருக்குது, 2 கிரகத்தோட சேர்க்கை, இதெல்லாம் வந்து தனி மனிதனுக்கு வேலை செய்யாது. மனித வாழ்க்கை வேறு மாதிரி ஆயிடுச்சு. கடந்த 100 வருஷத்தில் முன்னாடி இருந்த மாதிரி வாழ்க்கை இல்லை. அதனால் இந்த ஜாதகத்தில் 2 கிரகத்தோட சிக்னிஃபேக்டர் மாறுது பாருங்கள். 12 பாவத்தில் பாருங்கள். 12 பாவத்தில் முதல் குழந்தையோட ஜாதகத்தில் லக்ன பாவம் நல்லதாக இருக்குது. முதல் குழந்தைக்கு லக்ன கொடுப்புன்னு எப்படியோ அதே மாதிரி தான் 2வது குழந்தைக்கு இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது பாவம் முதல்ல பிறந்த குழந்தைக்கு 2, 6, 12, 2வது பிறந்த குழந்தைக்கு 1, 5, 7, 11. நீங்கள் 2வது பிறந்த குழந்தை அப்படியே பார்த்துட்டு வாங்க, எல்லாமே 1, 5, 7, 11ன்ற மாதிரியே வந்துட்டு இருக்கும். ஆனால் முதல்ல பிறந்த குழந்தைக்கு லக்ன பாவம் 6வது பாவம், 7வது பாவம், 12வது பாவம், இந்த 4 பாவங்கள் முதல் குழந்தைக்கு இருக்கிற மாதிரியே கிட்டத்தட்ட இருக்கும். குறிப்பாக 12வது பாவம் வேறு மாதிரியா இருக்கும், அது மட்டும் வேறுபட்டுரும். மற்ற எல்லா பாவத்திலையும் ஒரு 6, 8, 12 வருது இல்லையா? அப்போது முதல்ல பிறந்த குழந்தையை விட 2வது பிறந்த குழந்தை சிறப்பாக இருக்கிறது. மீண்டும் இது சம்பந்தமான விஷயத்தை அடுத்த ஒரு ஜாதகத்தில் அடுத்த ஒரு காணொலியில் வேற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.